ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன டிஷ் பார்க்க போகிறோன்னா எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். நான் வந்து சின்ன வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் 1/4 கிலோ கத்திரிக்காய் வந்து 4 இந்த மாதிரி கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். கொஞ்சமாக புளி எடுத்துக்கோங்க, இந்த சைஸ் அளவுக்கு. அதையும் வந்து ஊற வச்சுக்கோங்க. அதுலேயே நான் வந்து கல்லுப்பு போட்டு ஊற வச்சிடுறேன். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அந்த கடாய் ஹீட் ஆனதுமே நல்லெண்ணெய் ஊற்றுங்க. இந்த டிஷ்க்கு நல்லெண்ணெய் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லாவும் இருக்கும். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புன்றதுனால எண்ணெய் வந்து நல்லெண்ணெயாக இருந்தால் ரொம்பவே நல்லது. ஸோ இப்போ வந்து அந்த ஆயில் ஹீட் ஆனதுமே நம்ம கத்திரிக்காயை ஆட் பண்ணிக்கலாம். அது தண்ணியிலேருந்து எடுத்து போடுறதுனால கொஞ்சம் செதறம், பார்த்து போட்டுக்கோங்க. அது நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா ப்ரௌன் கலரில் அது சேஞ்ச் ஆகணும், அது வரைக்கும் அது நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எண்ணெய் கத்திரிக்காவை எடுத்துடலாம். இப்போ அதே கடாயில் ஆயில் ஊற்றி ஹீட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சமாக வந்து சீரகம், வெந்தயம், சோம்பு, தனியா, அப்புறம் வந்து காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். அதையும் வந்து நம்ம அந்த எண்ணெய் சூடான பிறகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு, சீரகம் எல்லாமே நல்லா பொரியட்டும். காஞ்ச மிளகாய் எல்லாமே வெந்ததுக்கப்புறமா நான் வந்து கொஞ்சமாக இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக வதக்கிக்கோங்க. ஒரு 10 பூண்டு பல் ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் வந்து நான் 15லேருந்து 20 ஆட் பண்ணிக்கிறேன். 2 பச்சை மிளகாய், ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன். இது எல்லாமே நல்லா வதங்கட்டும். பாருங்கள், நல்லா வதங்கிட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் ஆட் பண்ணிடலாம். கொஞ்சமாக ஒரு 4 பீஸ் தான் வதங்கிடுச்சு. நம்ம இப்போ ஆஃப் பண்ணிட்டு ஆற விட்டுடலாம். கொஞ்ச நேரம் ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஆறுனது பிறகு ஆட் பண்ணுங்கள். அது லைட்டாக வாட்டர் விட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க ஸ்மூத்தாக. இப்போது ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாயில் ஆயில் ஊற்றி, ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக பெருங்காயம், இவ்வளோண்டு தான் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கடுகு, கொஞ்சம் சீரகம். இது எல்லாமே நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா நான் ஒரு 4-5 வெங்காயம், சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அந்த சின்ன வெங்காயம் நல்லா வதங்கட்டும். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருந்ததை மசாலாவை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அந்த மசாலா ஒரு 2லேருந்து 3 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. பாருங்கள், இந்த மாதிரி வரணும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் அந்த ஜார்லேயே அந்த மசாலா இருக்கும் இல்லையா, அதுலேயே லைட்டாக தண்ணி ஊற்றி அதையும் ஊற்றிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லையா, புளி கரைச்சி வைக்க சொல்லி, அந்த தண்ணியும் ஊற்றிக்கலாம். நல்லா கொதி வரட்டும். நல்லா கொதி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை பொடி ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் கருவேப்பிலை கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதிக்குது பாருங்கள். இப்போது நம்ம கத்திரிக்காய், நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருந்த கத்திரிக்காயை ஆட் பண்ணிக்கலாம்.
இப்போது கொஞ்சமாக வெல்லம் எடுத்துக்கோங்க. அது லாஸ்ட்டு ஸ்டேஜில் நல்லா கொதி வந்த பிறகு அதை ஆட் பண்ணிக்கோங்க. வெல்லம் வந்து உப்பு காரம் எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ணிடும். அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடுச்சு. நம்ம ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.